செவிவழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். எழில் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் RJ பிரீத்தி. கதை கேட்போம், காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம். இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க. இப்ப கதை கேட்கலாம் வாங்க. எழுத்தாளர் எழில் அன்பின் உயிரூற்றாய் வந்தாய், அத்தியாயம் 25. இன்ப அதிர்வு படுக்கையில் விழுந்த போது மட்டுமல்ல, படுக்கையை விட்டு எழும்போதும் அந்த இன்ப அதிர்வு யதுநந்தினியிடம் பசை போல ஒட்டிக்கொண்டது. முதல் இன்ப அதிர்வு ரூபினி அவளை அம்மா என்றது. யதுமா என்று அழைத்தாலும் அவள் ஒரு நாளும் அம்மா என்று அழைப்பதில்லை. இப்பொழுது குழந்தை அவளாக அழைக்க அவள் மனது நெகிழ்ந்து குழைந்தது. அதைவிட குழந்தையின் அழைப்பிற்கு விஸ்வா மறுப்பு சொல்லவில்லை என்பதையும் கவனித்தவளுக்கு என்ன பாவனை காட்டுவது என்று தெரியவில்லை. அதே போல ஒரே அறையில் படுக்க அவன் போராடுவானோ என்று அவள் சரியாக உறங்காமல் அவ்வப்பொழுது விழித்து பார்க்க விஸ்வா அசந்து உறங்கிக் கொண்டிருந்தான். அதிகாலை வரை அவனின் உறக்கம் அதே அறையில் தொடர அது அவளுக்கு இரண்டாவது அதிர்வாக போனது. அந்த இன்ப அதிர்வு தந்த உணர்வுகள் அவள் மனதில் இனிமையை பரப்பியது. பின்பு இருக்காதா என்ன? தன் கணவன் தன்னிடம் முகம் திருப்பிக் கொண்டு போகவில்லை என்பதே அவளுக்கு அவ்வளவு ஆனந்தமாக இருந்தது. ஆம், கணவன்தான். அது வெறும் தாலி கயிறால் வந்த பந்தம் அல்ல. அதையும் தாண்டி அவன் பக்கம் சாய்ந்ததால் வந்த பந்தம் அது. தாலி கட்டிவிட்டதும் உடனே பிணைப்பு ஏற்படவில்லை. என் கணவன் என்ற நினைப்பு பெண் அவள் மனதில் தோன்றும் போதுதான் அந்த தாலிக்கு அர்த்தம் கிடைக்கிறது. அந்த அர்த்தத்தை யதுநந்தினியும் தந்துவிட்டிருந்தாள். அவனை தாலி கட்ட கட்டாயப்படுத்திய போது கூட அவளின் மனதில் எந்த சலனமும் இருக்கவில்லை. அவனை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே அவளுக்கு இருந்தது. ஆனால் தன் முதல் மனைவியின் மீது வைத்த அதே அளவு நம்பிக்கையை எப்போது விஸ்வா அவள் மீது வைத்தானோ அப்போது வந்தது அவளின் மனதில் சலனம். அதன் பிறகு அவன் மீதான தன் விருப்பத்தை வளர்த்து கொண்டாலும் கடுகளவும் கூட அதை வெளியே தெரியாமல் பார்த்து கொண்டாள். மனம் முழுவதும் அவன் மீதான விருப்பம் இருந்தாலும் ஏனோ தானாக சென்று அவனிடம் அவளால் காட்டிக்கொள்ள முடியவில்லை. விருப்பம் இல்லாதவனை விரட்டி பிடிப்பது தான் அவனுக்கு செய்யும் உபத்திரவம் என்ற எண்ணம் தான் அவளுக்கு. ஆனால் இன்று அவன் தன்னுடன் தங்கியதை நினைத்த அவளுக்கு சிறு பரபரப்பு. அவனுக்கும் தன்னை பிடிக்க ஆரம்பித்திருக்குமோ என்ற எதிர்பார்ப்பை அவனின் இன்றைய செயல் கொடுக்க மறுக்கவில்லை. அதிகாலை விரைவிலேயே எழுந்த விஸ்வா குழந்தை எழுந்துவிடக் கூடாதே என்று சத்தம் எழுப்பாமல் குளிக்கச் சென்றான். அவன் எழுந்து சென்றதுமே எழுந்து அமர்ந்து அவனை பற்றிதான் யோசித்துக் கொண்டிருந்தாள் யதுநந்தினி. அவள் யோசனையில் இருக்கும்போதே குளியல் அறையிலிருந்து துண்டுடன் வெளியே வந்தான் விஸ்வா. அவள் அமர்ந்திருப்பதைக் கண்டு சங்கடத்துடன் ஒரு நொடி நின்று அவளை பார்க்க அவனின் சங்கடம் உணர்ந்து அவனுக்கு முதுகை காட்டி அமர்ந்து கொண்டாள். அதன் பிறகு தனது உடைகளை எடுத்து அணிந்து கொண்டு தயாரானவன், நான் கீழே போட்டுமா, பாப்பாவை பார்த்துக்க இருக்கணுமா என்று கேட்டான். அவன் பக்கம் திரும்பியவள், உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் அத்தான், நீங்க மண்டபத்துக்கு போங்க, நானும் பாப்பாவும் ரெடி ஆயிட்டு வந்துடுறோம் என்றாள். வாய் பேசிக் கொண்டிருந்தாலும் கண்கள் பட்டு வேஷ்டி சட்டையில் இருந்தவனை ரகசியமாக ரசித்தது. ஓகே, பாப்பா தொந்தரவு செஞ்சா போன் பண்ண என்று இயல்பாக சொல்லிவிட்டு வெளியேறினான். அவன் வெளியே சென்றதும் பா என்று இழுத்து பிடித்த மூச்சை வெளியே விட்டாள் யதுநந்தினி. ரொம்ப அழகா இருக்கீங்க அத்தா, இன்னைக்கு உங்க பக்கத்துல நின்று ஒரு போட்டோவாவது எடுத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா என் ஆசை நிறைவேறுமாங்கிறது தெரியல என்று வாய்விட்டே புலம்பிக் கொண்டாள். குழந்தை எழும் முன் குளித்துவிட்டு வருவோம் என்று குளிக்கச் சென்றாள். குழந்தையும் எழுந்ததும் அவளையும் தயார் செய்து முடித்தபோது அறை கதவு தட்டப்பட்டது. கதவை திறந்து பார்க்க பிரவீன் ஒரு ஆளுடன் நின்றிருந்தான். அண்ணி, உங்களுக்கு காஃபி, பாப்பாக்கு பால் என்று பிரவீன் சொன்னதும் அந்த ஆள் கொண்டு வந்த தட்டில் இருந்த இரண்டையும் எடுத்துக்கொண்டாள். அத்தான் காஃபி குடிச்சிட்டாரா பிரவீன் என்று விசாரித்தாள். கொடுத்துட்டா அண்ணி, அண்ணாதான் மறக்காம உங்களுக்கு காஃபியும் பாலையும் கொடுத்துட்டு வர சொன்னாங்க என்று சொல்லிவிட்டு சென்றான். இந்த அக்கறை பாப்பாவுக்கா அல்லது என்று அவள் யோசனை செல்ல, பாப்பாவுக்கு தான் இருக்கும் என்ற முடிவுக்கு வந்து, யதுமா பால் என்று கேட்ட குழந்தையை கவனிக்க ஆரம்பித்தாள்.
அதன் பிறகு திருமண வேலைகளில் நேரம் ரக்கை கட்டி பறந்தது. பிரகதி அவினாஷ் திருமணம் நிறைவாக நடந்து முடிந்தது. வந்திருந்தவர்கள் அனைவரும் புகைப்படம் எடுத்து முடித்ததும் குடும்ப புகைப்படம் எடுக்க நின்றனர். மாப்பிள்ளை பெண் இருவர் பக்கமும் கலையரசன் சரளா அமர, சரளாவின் பக்கம் கவிதா நின்றிருந்தார். தான் எங்கே நிற்க என்று யதுநந்தினி தயக்கத்துடன் பார்க்க, மேடம், நீங்க சார் பக்கத்துல வந்து நில்லுங்க என்றார் புகைப்பட கலைஞர். அவள் விஸ்வாவை பார்க்க, அவனோ எங்கோ பார்த்து கொண்டு நின்றான். போய் நில்லு யது என்றார் கவிதா. அவள் தயக்கத்துடன் விஸ்வாவின் பக்கம் சென்று அவனை விட்டு விலகி நிற்க, பிரவீன் கவிதாவின் அருகில் சென்று நின்று கொண்டான். ரூபினி ஏற்கனவே பெண் மாப்பிள்ளையின் நடுவே இடத்தை பிடித்திருந்தாள். சார், மேடம் பக்கத்துல கொஞ்சம் நெருங்கி நில்லுங்க என்று விஸ்வா நந்தினி இடையே இருந்த இடைவேளியை கண்டு சொல்ல, அவன் லேசாக நகர்ந்தான். பின்பும் இருவருக்கும் இடையே இடைவேளி இருக்க மீண்டும் புகைப்பட கலைஞர் சொல்ல, அவர்களுக்கு இடையே இடைவேளி குறைவேனா என்றது. புகைப்பட கலைஞர் ஒரு கட்டத்தில் சலித்தே விட்டிருந்தார். அவர்களின் நாடகத்தை பார்த்த பிரகதி தம்பிக்கு ஏதோ ஜாடை காட்டினாள். அவனும் புரிந்து கொண்டது போல அந்த பக்கம் சென்றவன், ஆட 2 பேரும் சேர்ந்து நில்லுங்கப்பா என்றவன் விஸ்வாவை நந்தினியின் பக்கம் நகர்த்தி நிறுத்தினான். இருவரின் தோள்களும் உரசிக்கொள்ள, டே என்று தம்பியை அதட்டினான் விஸ்வா. அண்ணா, நான் இல்லைனா உங்க தங்க ஆசை என்று அக்காவை மாட்டிவிட்டு ஓடிவிட்டான். அவன் தங்கையை பார்த்து முறைக்க அவள் கெஞ்சலாக பார்த்தாள். அதற்குள், சார் இங்க பாருங்க என்று புகைப்பட கலைஞர் குரல் கொடுக்க வேறு வழி இல்லாமல் அந்த பக்கம் திரும்பினான். தன் தோளுரசன் என்ற கணவனின் ஸ்வரிசம் உணர்ந்து முகம் விகசிக்க புகைப்படத்திற்கு போஸ் கொடுத்தாள் யதுநந்தினி. அவளின் ஆசை நிறைவேறிய நிறைவு அவளிடம். புகைப்படம் எடுத்த அடுத்த நொடி கீழே இறங்கி சென்று விட்டான் விஸ்வா. அவன் போன வேகத்தை பார்த்து கோபமோ என்று பதறிய நந்தினி அவனை பார்க்க, அவனோ அவளுக்கு முதுகை காட்டி நின்று கொண்டு கீழே இருந்த ஒருவருடன் பேச ஆரம்பித்திருந்தான். அவனுக்கு கோபமா இல்லையா என்பதை அவளால் கண்டுபிடிக்க முடியாமல் போனது. பெண் மாப்பிள்ளையை வீட்டிற்கு அழைத்து செல்ல தயாராக்க குழந்தையுடன் அறைக்கு செல்ல மாடிப்படிகள் பக்கம் சென்றாள் நந்தினி. அப்போது குழந்தை தானே படியில் ஏறப்போவதாக சொல்லி அவளை இறக்கிவிடச் சொல்ல, நிறைய படி இருக்குடா, ஓ கவுனு வேற ரொம்ப பெருசா இருக்கு, கீழே விழுந்துருவடா குட்டி என்று அவளை இறக்கிவிட மறுக்க, குழந்தையோ இறக்கி விடு என்று அடம் பிடித்தாள். அவள் இறக்கிவிட சொல்லி துள்ளியதில் தடுமாறிய நந்தினி 2 படிகள் ஏறி இருந்தவள் பிடிமானம் இல்லாமல் அப்படியே பின்னால் சாய்ந்து குழந்தையுடன் மல்லாக்க விழுந்தாள். அந்த நிலையிலும் குழந்தைக்கு அடிபடக்கூடாது என்று மார்போடு அணைத்து கொண்டு விழ நந்தினியின் தலை நங் என்று தரையில் மோதியது. அந்த பக்கம் இருந்த ஒருவர் பார்த்து, ஐயோ என்று பதறியவாறு ஓடி வர, அதே நேரம் விஸ்வாவும் பார்த்துவிட்டு ஓடி வந்தான். அடிபடவில்லை என்றாலும் விழுந்ததில் பயந்து ரூபினி வீறிட்டு அழ நந்தினியால் எழக்கூட முடியவில்லை. அதற்குள் அவர்களை நெருங்கி, ஒன்னுல்லடா ஒன்னுல்ல என்று சொல்லிக்கொண்டே முதலில் நந்தினியின் மேல் கிடந்த குழந்தையை தூக்கியவன், நந்தினி எழுந்திரு என்று அவள் எழுந்து கொள்ள கை நீட்டினான். அவன் கையை பற்றிக்கொண்டு எழ முயன்றாளே தவிர முடியவில்லை. என்னாச்சுமா, எழுந்திரு என்றான். முடியலாத்தான் என்று அவள் முனக, என்ன ஆச்சு என்று பதற்றமாக அங்கே வந்த அன்னையிடம் குழந்தையை தூக்கி கொடுத்துவிட்டு கீழே குனிந்து நந்தினியின் முதுகுக்கு அடியில் கையை கொடுத்து தூக்கி அமர வைத்தான். எங்கேயாவது அடிபட்டுடுச்சா என்று விசாரிக்க அவள் முதுகை காட்டினாள். இடுப்புல அடிபட்டுடுச்சு போல விஸ்வா, அவளால எழுந்து நிக்க முடியுதான்னு பார்க்க சொல்லு, நிக்க முடியலன்னா தூக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் என்றார் கவிதா. ஹாஸ்பிட்டல்லாம் வேண்டாம் அத்தை, முதுகுல தான் எங்கேயோ பிடிச்சுக்கிட்ட மாதிரி வலிக்குது, எழுந்து நின்னா சரியாயிடும் அத்தை என்ற நந்தினி தானே எழுந்து நிற்க முயன்றாள். அவளால் முடியவில்லை என்றதும் கையை பிடித்து எழுப்பி அவளை நிற்க வைத்தான். நின்றாலும் வலியில் முகத்தை சுளிக்கவே செய்தாள். கொஞ்ச நேரம் இப்படி உட்காரு என்று ஒரு நாற்காலியை எடுத்து போட்டு அவளை அமர வைத்தவன், பிரவீன் தண்ணி எடுத்துட்டு வா என்று அங்கே வந்த தம்பியிடம் சொல்லி அனுப்பிவிட்டான். தண்ணீர் வந்ததும் குடிக்க வைத்தவன் தண்ணீர் குடித்த பிறகு சற்று ஆசுவாசமாக உணர்ந்தாள். இப்ப எப்படி இருக்கு, ஹாஸ்பிட்டல் போலாமா என்று கேட்டான். இப்போ பரவாயில்லத்தான் என்றாள். அவ அப்படிதான் சொல்லுவா, இடுப்புல பட்ட அடிய அப்படியே சாதாரணமா விட்டுறக்கூடாது, நீ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்துரு விஸ்வா என்றார் கவிதா. நந்தினி மறுத்தும் அவர் கேட்கவில்லை. நீங்க மண்டபத்தை காலி பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டுருங்க, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நேரா வீட்டுக்கு வந்துடுறேன் என்ற விஸ்வா அவளை அழைத்து கொண்டு கிளம்பினான். நடக்கவே சிரமப்பட்டவளை கைத்தாங்களாக பிடித்து கொண்டான்.
காரில் செல்லும்போது மெதுவாக அவ்வப்பொழுது பின்தலையை தடவி கொண்டாள் யதுநந்தினி. அதை கவனித்தாலும் அதை பற்றி அவன் ஒன்றும் கேட்கவில்லை. மருத்துவமனை சென்று மருத்துவரை பார்க்க, என்ன ப்ராப்ளம் என்று கேட்ட மருத்துவரிடம் விவரத்தை சொன்னான். தலையிலையும் அடிபட்டிருக்கு டாக்டர், அதையும் பார்த்துருங்க என்ற கணவனை வியப்பாக திரும்பி பார்த்தாள். அவனோ மருத்துவரை பார்த்து கொண்டிருந்தான். உள்ள வாங்க, நம்ம பார்த்துடலாம் என்று அந்த பெண் மருத்துவர் நந்தினியை சோதித்து பார்க்க அழைத்து சென்றார். சிறிது நேரத்தில் வெளியே வந்து, தலையில லேசா வீக்கம் இருக்கு, இடுப்புல தான் நல்லா அடிபட்டிருக்கு, நான் ஒரு ஆயின்மெண்ட்டை எழுதி தரேன், அதை அப்ளை பண்ணுங்க, நீங்க பேஷண்ட்டுக்கு என்ன வேணும் என்று கேட்டார். ஹஸ்பண்ட் டாக்டர் என்று விஸ்வா தயங்காமல் உடனே சொன்னான். அப்போதுதான் அந்த அறையில் இருந்து உடைகளை திருத்தி கொண்டு வந்த நந்தினியின் காதில் அவன் சொன்னது விழ ஒரு நொடி அப்படியே உறைந்து நின்று விட்டாள். இந்த 3 வருடத்தில் அவன் எங்கேயும் நான் அவளின் கணவன் என்று அவன் சொல்லிக் கொண்டதே இல்லை. உறவு சொல்லாமல்தான் அவர்களின் உறவு உயிர்ப்பித்துக் கொண்டிருந்தது. இன்று விஸ்வாவும் தங்கள் உறவுக்கு உயிர் கொடுத்ததை உணர்ந்தாள். வந்து உட்காருங்க மிஸ் யதுநந்தினி, உங்க ஹஸ்பண்ட் கிட்ட டீட்டெயில்ஸை சொல்லியிருக்கேன், ரொம்ப பெயின் இருந்தா நான் எழுதி கொடுக்கிற டேப்லெட்டை போடுங்க என்றார் மருத்துவர். சரி டாக்டர் என்று சொல்லவே அவள் திணற வேண்டியதாக இருந்தது. உள்ளம் கொண்ட உவகையில் அவளின் உயிரின் ஒவ்வொரு செல்லும் உணர்ச்சி வேகத்தில் தத்தளித்துக் கொண்டிருந்தது. டாக்டரிடம் விடை பெற்று திரும்பி காரை நோக்கி நடந்தபோது அவள் கையை பற்றிக்கொண்டுதான் வந்தான் விஸ்வா. வரும்போதும் கையை பற்றிக்கொண்டுதான் வந்தான் என்றாலும் அது அவன் உதவியாக செய்தது மட்டுமே என்று நினைத்து கொண்டாள். ஆனால் இப்பொழுது அவன் செய்வதற்கு பெயர் உதவி இல்லையோ உரிமையோ என்ற கேள்வி தோன்றி அதற்கு விடையறியும் ஆவலை தூண்டியது. அடிக்கடி திரும்பி கணவனை பார்த்து கொண்டே நடந்தாள் யதுநந்தினி. அப்படி அவள் ஒரு முறை திரும்பி பார்த்தபொழுது விஸ்வாவும் அவளை பார்த்தவன், என்ன நந்தினி என்றவன் கேள்வியாக புருவத்தை உயர்த்தினான். மறுப்பாக தலையை மட்டும் அசைத்தாள் யதுநந்தினி. புரியாமல் அவளை பார்த்துவிட்டு பார்வையை திருப்பிக் கொண்டான் விஸ்வா. காரில் செல்லும் போதும் அவளின் பார்வை தொடர ஒரு இடத்தில் காரை ஓரமாக நிறுத்தியவன், என்ன ஆச்சுப்போ, எதுக்கு என் முகத்தையே பார்த்துக்கிட்டு வர, என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா என்று தீர்க்கமாக அவளை பார்த்து கேட்டான். அது அத்தான் என்று அவள் தயங்க, வீட்டில் நிறைய வேலை இருக்கு நந்தினி, சீக்கிரம் சொல்லு என்றான். நாவல் உதடுகளை ஈரப்படுத்திக் கொண்டவள், தேங்க்ஸ் அத்தான் என்று முனகினாள். தேங்க்ஸா, எதுக்கு? அவன் கண்களை சுருக்கி குழப்பத்துடன் கேட்க, இதற்கு என்ன சொல்வது என்று தடுமாறினாள். ஒருவேளை அவன் சொன்னதை அவனே உணரவில்லையா, அல்லது மனம் ஒப்பி அந்த வார்த்தையை சொல்லவில்லையா, அதனால்தான் சாதாரணமாக இருக்கிறானோ என்று நினைத்தாள். இதே முன்பு இருந்த நந்தினியாக இருந்திருந்தால் அவனிடம் படபடவென்று கேட்டுவிட்டிருப்பாள். ஆனால் இப்போது அவளால் அது முடியவில்லை. தாய் தந்தை இறந்ததிலேயே அவளின் பேச்சும் குறைந்து விட்டிருந்தது. அதிலும் இன்று உணர்வின் பிடியில் சிக்கியிருப்பவளுக்கு வார்த்தைகளும் சடுகுடு ஆடின. அவள் இன்னும் பதில் சொல்லவில்லை என்றதும், நந்தினி என்று அழுத்தமாக அழைத்தான். அது அத்தா, நீங்க டாக்டர் கிட்ட சொன்னீங்க, என்ன சொன்ன? அது ஹஸ்பண்ட்னு என்று அவள் சொல்லிவிட அடுத்த நொடி அவன் மௌனமாகி போனான். திரும்பி சாலையை வெறித்தவன், வேற என்ன சொல்லியிருக்க முடியும், நம்ம உறவுக்கு வேற என்ன அர்த்தம் சொல்ல முடியும் என்று மரத்த குரலில் கேட்டான். அத்தா. அவள் என்ன சொல்வது என்று தெரியாமல் தடுமாற, இப்போ எதுவும் பேச நேரம் இல்ல, வீட்டுக்கு கிளம்பலாம் என்று அவள் முகம் பார்க்காமல் சொல்லிவிட்டு காரை எடுத்தான். வீட்டிற்கு சென்ற பிறகு வந்திருந்த உறவினர்களை கவனிப்பதும் மாப்பிள்ளை பெண்ணை கவனிப்பதும் என்று நேரம் ஓடியது. நந்தினியை ரொம்பவும் அலட்டிக் கொள்ள விடாமல் அமைதியாக அமர சொல்லிவிட்டார் கவிதா. பெண்ணும் மாப்பிள்ளையும் அன்று இரவு அங்கேதான் தங்குவதாக முடிவாகியிருந்தது. யதுநந்தினியிடம் வந்த சரளா, யது, நைட்டுக்கு மேல விஸ்வா ரூமுக்கு பக்கத்துல இருக்கிற ரூமை தான் இன்னைக்கு பொண்ணு மாப்பிள்ளைக்கு கொடுக்கணும், கீழே உள்ள பிரகதி அறையில வேண்டான்னு முடிவு பண்ணியிருக்கோம், நீ மேல இருக்கிற உன்னோட திங்ஸை எல்லாத்தையும் விஸ்வா ரூமுக்கு மாத்திடுறியா என்று கேட்டார். நான் வேணும்னா பிரகதி ரூம்ல தங்கிக்கிறேன் அத்தை, நீங்க மேல இருக்கிற ரூமை ரெடி செய்யுங்க என்றாள். யது என்று கண்டிப்பாக அழைத்த சரளா, இன்னும் எத்தனை நாள் இப்படி நீ ஒரு பக்கம் விஸ்வா ஒரு பக்கம்னு இருப்பீங்க என்று கேட்டார். அத்தை, அது என்று இழுக்க,
இந்த வந்து போய் சமாச்சாரமே வேண்டாம். உங்களுக்குள்ள இன்னைக்கு மாற்றம் வரும், நாளைக்கு மாற்றம் வரும்னு நாங்க காத்திருந்ததெல்லாம் போதும். நீங்க இப்படி ஆளுக்கு ஒரு பக்கமா இருக்கிறத பார்த்து கவிதா அக்கா புலம்பாத நாளே இல்லை. நீங்களா மாறுவீங்கன்னு காத்திருந்தோம். அது நடக்காது போல இருக்கு. இனி நீ விஸ்வா ரூம்ல தான் இருக்கணும். இதுதான் உன்னோட மாமியாரோட முடிவு என்று அவள் மறுக்க முடியாதவாறு அழுத்தி சொன்னவர் அங்கிருந்து சென்று விட்டார். அவனுடன் ஒரே அறையில் இருக்க விஸ்வா என்ன சொல்வானோ என்று அந்த நொடியிலிருந்து பதற ஆரம்பித்து விட்டாள் யதுநந்தினி. இரவும் வந்தது. பிரகதியை அவளின் கணவன் இருந்த அறைக்கு அனுப்பிவிட்டு நந்தினி தயக்கத்துடன் விஸ்வா இருந்த அறைக்குள் நுழைந்தாள். மகள் அருகே படுத்து கதை சொல்லிக் கொண்டிருந்த விஸ்வா கதவு திறக்கும் சத்தத்தில் தலையை உயர்த்தி பார்த்தான். அத்தா, நான் இங்க அது வந்து அத்தைதான் என்று அவள் ஆரம்பிக்க, உள்ள வா நந்தினி என்று சலனமே இல்லாமல் அழைத்தான் விஸ்வமித்ரன்.